அறிவை விசேஷ அறிவாக மாற்றுவது. அறிவு பேரறிவு, பேரறிவு வேற, விசேஷ அறிவு வேற. அது எப்படி அறிவு பேரறிவு வேற விசேஷ அறிவு வேற அப்படின்னா, அறிவு இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு அறிவு இருக்கு, ஆனா நமக்கு விசேஷ அறிவு இல்லைன்றார் சாமி. விசேஷ அறிவு இல்லைன்ட்டாரு, ஆனா பேரறிவாக நம்ம அதை மாற்றணும். ஆனா மனிதர்களுக்கு விசேஷ அறிவு கிடையாதுன்னு சொன்ன சாமி உன்னுடைய அறிவை பேரறிவா மாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அறிவுக்கு இடையில இருக்கக்கூடிய விசேஷ அறிவு ஏன் நமக்கு வரல? ஏன்னா அதை விட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பேரறிவே நம்மளால செய்ய முடியும், அதாவது அந்த பேரறிவாவே நம்ம மாற முடியும்னா இந்த விசேஷ அறிவு நம்ம ஏன் எடுத்துக்க முடியல? அது ஒரு தனி பார்ட்டா அப்படியே நிக்குது. பேரறிவு அப்படின்றது அது ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு, அது ஞானத்தினுடைய ஒரு உச்சம்னு வச்சுக்கோங்களேன், அது பேரறிவு. அறிவுன்றது உயிரோட இருக்கிறது, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உனக்கு அறிவு இருக்கானா உயிர் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விசேஷ அறிவு சாமி சொல்லும்போது சொல்றாரு, மனிதர்களை தவிர பறவைகள் விலங்குகள் இவைகளுக்கு விசேஷ அறிவு உண்டுன்றார். ஆனால் அதே சாமி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பேரறிவு உண்டுன்னு சொல்லல, விசேஷ அறிவு உண்டுன்னு சொல்லி முடிச்சுட்டார், அதோடு நிறுத்திக்கிட்டார். அவைகளுக்கு பேரறிவு உண்டு, அதாவது அவைகளுக்கு ஞானம் உண்டு, அதாவது ஞானத்தின் உச்சம் உண்டுன்னு எங்கேயுமே அவர் சொல்ல வரல. நம்ம ஒரு இயற்கையின் சீற்றம், ஒரு இயற்கையினுடைய அழிவு ஏற்பட போகுதுன்னா முதல்ல விலங்குகளும் பறவைகளும் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகக்கூடியது நம்ம வளமையா பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு. அது எதன் அடிப்படையில் அதை செய்யுது அப்படின்னா விசேஷ அறிவினுடைய அடிப்படையில் அது செய்யுது அப்படின்னு தான் அங்க கோட்பாடு சொல்லுது. இப்படி ஒரு இயற்கையினுடைய சீற்றம் நடக்க போகுது, எப்ப நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது அப்படின்றத ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னா அது பேரறிவினுடைய அடிப்படைக்கு வருது. அறிவினுடைய வித்தியாசங்கள் இது எதுவுமே தெரியாம இருக்கிறவன் தான் அறிவாளி, அவன் மனிதன். சாதாரண ஆளு, அவனுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் எங்க நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் மனிதனை தாண்டி உள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு செகண்ட்ஸ்ல அது அறிந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடும். இது விசேஷ அறிவு, தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ளுதல் விசேஷ அறிவு, அது நகர்ந்து போயிடுச்சு. ஆனா இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி விட்டு போயிட்டாரு, அது பேரறிவு. இப்ப நாம பேரறிவுக்கு போக முயற்சி செய்கிறோம், அது ஒரு பக்கம் ப்ராசஸ் இருக்கட்டும், அறிவோட இருக்கோம், இது ப்ரெசண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இடையில இந்த விசேஷ அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம ரீச் ஆகுறோமா இல்லையா, அது நமக்கு கிடைக்குதா, அந்த அந்த விசேஷ அறிவினுடைய உணர்வு நிலைப்பாடுல நம்மளால இருக்க முடியுதா அப்படின்னு ஒரு பெண்டிங் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. அப்ப சாதாரண அறிவு இருக்கிறத விசேஷ அறிவாக எப்படி மாற்றுவது இல்லையா? விசேஷ அறிவா எப்படி மாற்றுறது? விசேஷ அறிவினுடைய தன்மைகளை சொல்லிட்டார் சாமி. எப்படி சொல்லியிருக்காரு? ஒரு மாடெல்லாம் சொல்லுவாரு, ஒரு அமாவாசை வீட்டுல கொண்டு போய் அது யாருக்கு தெரியாது, அந்த விலங்குக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அந்த கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டாந்து மறுபடியும் அந்த வந்துடும், அதுக்கு அந்த விசேஷ புத்தி இருக்குன்னு சொல்றாரு. கரெக்ட்.
நம்ம உண்டாக்குற அந்த ஊர்த்து விதியாக விலங்குகள், பறவைகள், அதை மனிதத்தார் மற்ற எல்லாம் வந்து இயற்கை காலநிலையோடு சேர்ந்து வாழ்ந்துங்க. அந்த அந்த 3 காலம் இருக்கு இல்லையா, விடியல், அஸ்தமனம். அந்த விடியும் போது எழுச்சிக்கும், அதை நான் எழுச்சிக்கிறேன், எனக்கு டைம் வச்சுன்னு குயில் ஒரு 5 மணிக்கு போவோம், காக்கை வந்து 6 மணிக்கு போவோம், சேவல் வந்து 5:30க்கு போவோம். அதுக்கு டைம் போகும். அதே மாதிரி காலநிலையும் சரி, அதோட இனப்பெருக்கும் சரி, அந்த அந்த காலகட்டத்தோட இயற்கையோடு சேர்ந்து இருக்கும். மனுஷன் மட்டும்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டு போவோம். நான் நைட் தூங்க 6 மணி தூங்கினோம்னா நம்ம பண்ணதையும் தூங்காமல் இருக்கிறது, நம்ம மாதிரி இந்த இயற்கைக்கு மாறான விஷயங்களை செய்யறது நம்ம மட்டும்தான். இயற்கை வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுனால அதுக்கு விசேஷம் இருக்கு. இது சரியான பதில். பட் இன்னொன்று சாமி உள்ள வச்சிருக்காரு. இப்போ அதுக்கு தான் அந்த உதாரண கதை சாமி சொன்னதை பையன் எடுத்து சொன்னார். உங்களுடைய தொழுவத்தில் அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய தொழுவத்தில் பிறந்து இருக்கக்கூடியதோ இல்லை பல வருடங்களால வளர்க்கப்பட்டதோ. இந்த மாடை எப்படி சொல்றாரு, உங்களுடைய தொழுவத்திலேயே பிறந்து இருக்கக்கூடிய ஒரு கன்றுக்குட்டியோ மாடோ, இல்லை பல வருடங்களால உங்களால் வளர்க்கப்பட்டதோன்றார். நீங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, ஒண்ணு உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும், இல்லாட்டி நீ ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துருக்கணும்னு சொல்ல வர. வளர்க்கப்பட்டதோ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை அதை மாடுன்னே சொல்றார் சாமி. மாடை அமாவாசை அன்று இருட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து, அது இதற்கு முன்னதாக நீ அங்க அந்த மாடை வந்து அந்த இடத்துக்கு நீ கூட்டி போயிருக்க கூடாது, புது இடமா இருக்கணும்ன்றார். முன்னதாக போயிருக்க இடம் இல்லாமல் இருக்கணும். ஒரு 10 நாளிகையோ 20 நாளிகையோ இருக்கக்கூடிய தூரத்தில் அதை நீ கொண்டு போய் விட்டுட்டு, மற்ற விலங்குகள் எதுவும் அதற்கு தொந்தரவு கொடுக்காத வகையில் நீ விட்டுட்டு நீ வந்துட்டேன்னா, அந்த மாடு திரும்ப உன்னுடைய வீட்டுக்கு வந்துடும். அதனால் அதற்கு விசேஷ அறிவு உண்டுன்னு சொல்ற. இது இப்ப நமக்கு கதையா கேட்க நல்லா இருக்கு. கதையா கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா சாமி இதை கதையா சொல்லலை, இதில் உள் தத்துவம் வச்சு சொல்லியிருக்கார். சரியா? விசேஷ அறிவு உண்டுன்னு சொல்றார். அப்படி அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் விசேஷ அறிவு உண்டு அப்படின்னால் மனிதனுக்கு ஏன் இல்லை? ஒண்ணு, ஏன் கிடையாது? எதனால் அந்த விலங்குகளுக்கு விசேஷ அறிவு உண்டு? சரியா? அதுக்கு வந்து மனம் வந்து ஒரு எல்லை கட்டி தான் இருக்கும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும். இது இடம், ஒரு எல்லை கட்டி இருக்கு, இது இடம், இது என் வீடு, என் உறவினர் இருக்கு, அதோட ஒரு எல்லை கட்டி இருக்கும். அந்த மனசு அதுக்குள்ளதான் இருக்கும். அது தன்னுணர்வோட இருக்கும். தூங்கிட்டே இருந்தாலும் ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கும். வீடு இருக்கும். பறவைகளுக்கு வந்து எந்த கிராட்டிடியூட்ல இருக்கிறோம், எந்த பூமி திரையில எந்த மையப்புள்ளி இருக்கு, எந்த காந்தரிசி இருக்குன்னு கிட்ட தெரியும். புறாங்கள் அப்படிங்க வெளியே போய் ஒரு 10 கிலோமீட்டர் விட்டோம்னா நேரம் அப்படி நேரம் வீட்டுக்கு வராது. சுற்றி பார்த்துட்டு கரெக்ட் டைரக்ஷன் பிடிச்ச நேரம் வீட்டுக்கு வந்துடும். எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பூமியத்தினுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மையப்புள்ளி, அந்த மையப்புள்ளி திசை கண்டுபிடிச்சி வந்து சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எந்த அளவுக்கு தெரியல. வெளிநாட்டுல இருந்து கூட வேடம் தாக்கணும் இல்ல, அதுதான் அது சாமி மொத்தமா சொல்லி முடிச்சிட்டாரு. என்னன்னா விசேஷ அறிவு ஏன் இருக்குன்னா இதுதான் காரணம்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அது வந்து பறவை விலங்குன்னு சொல்லும் பொழுது இங்க உதாரணம் காட்டுவது பறவைகளை காட்டல. எங்கேயுமே விலங்குகள்ல கூட மாடுதான் காட்டுறாரே தவிர வேற எந்த விலங்கையுமே காட்டல. இதனுடைய உள் அர்த்தம் ஒண்ணு இருக்கு, அதுதான் காட்டுறாரு. சொல்லுங்க. இப்போ பறவைகளுக்கு விசேஷ அறிவு, மனிதனுக்கு விசேஷ அறிவு இல்ல. பறவைகள் எல்லா இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு திறமை உண்டு. அது ஆடு மாடு எல்லாமே. ஆனா மனிதன் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு மனம் இல்ல அவனுக்கு. ஏனென்றால் மனிதன் என்னதுன்னு பதுக்க ஆரம்பிச்சிடறான். அந்த பதுக்கத்துக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடுறான். அதனால அவன் அந்த விசேஷ அறிவு அவனை விட்டு போயிடுது. அந்த ஆணவன் அந்த ஒரு என்னது அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல உள்ள ஒரு குறுகிய கூட்டத்திலேயே அவன் அடப்பட்டு அவன் விசேஷ அறிவு
அவங்களை விட்டு வெளியே போயிடுது. ம். ஆனா இந்த பறவைகளுக்கு என்னதுன்றது கிடையாது. அது தேவைன்ற தீனி தின்னுட்டு அடுத்த இடம் மாறிடாது அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு வந்து அந்த விசேஷ அறிவு இருக்கு. அந்த விசேஷ அறிவு எதுக்கு தான் என்னதுன்னு நினைக்காதனால அந்த விசேஷ அறிவு அதை சேமிச்சு வச்சுக்குது. மனிதன் என்னது என்னுடைய சொந்தம் அப்படின்னு அந்த விசேஷ அறிவு அவன் இழந்துடும். சரி. சொல்ற ஒரே ஒரு காரணம் கதி மட்டும்தான். அதுல ம். இவங்க வந்து எப்பயுமே ஏகதேதி தான் இருக்காங்க. பிறந்ததுல இருந்து அவங்க கடைசி வரைக்கும் ஏகதேதி மட்டும்தான் இருக்குறாங்க. அதாவது அந்த சூழ்நிலை இல்லை. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை. அவங்க உள்ள இருக்கும்போது ஏகதேதி, வெளிவந்து இருக்கிறதும் அதோகதியாக. கரெக்ட். அதுதான் சாமி என்ன சொல்றாருன்னா, இதுவே ஒரு மனிதனை அவனுக்கு பழக்கப்படாத ஒரு இடத்திற்கு கொண்டு போய் ஆமா கொண்டு போய் விட்டுட்டு வந்தா அவன் வந்து கரெக்டா வீட்டுக்கு வருவானான்னா வரமாட்டான். வேலை செய்யும். ஆமா கரெக்ட். ஆமா. அப்ப என்ன சொல்றாருன்னா திரும்ப எதனால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அம்மா சொன்னதுதான், பறவைகளும் விலங்குகளும் எப்பொழுதுமே ஏககதியில் இருக்கின்றன. மனிதன் தூங்கும் பொழுது மட்டும்தான் அந்த கதியில் ஏககதியில் இருக்கின்றான் சொல்லி சொல்ற. சரியா? சரி, தூங்கும் போது ஏககதியில தானே இருக்கான், இருக்குல்ல. அப்ப அவனுக்கு விசேஷ அறிவு இருக்கணும்ல. எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள், எப்பொழுதுமே ஏககதியில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஒரு இயற்கை சீற்றமோ ஒரு தவறான ஒரு இயற்கையின் நிகழ்பாடு நடக்க போகுதுன்னு தெரியறது ஏககதியிலே இருக்கிறதுனால தெரியுதுன்னா, இரவு முழுக்க ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவன் தூங்கக்கூடிய மனிதன் அவனுக்கு ஏககதி ஓடுதுன்னா அந்த 10 மணி நேரத்துக்குள்ள விசேஷ அறிவு இருக்கணும். ஒரு சுனாமி வந்தால் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஒரு இயற்கையின் சீற்றம் பக்கத்துல வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் விழப்போகுது அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கடல் உள்வாங்க போகுதுன்னா தெரிஞ்சிருக்கணும். அந்த நான் சொல்றது அந்த ஏன்னா 8 மணி நேரத்துக்குள்ள விசேஷ அறிவு அவனுக்கு இருக்கு அப்படின்னு தான் சாமி குறிப்பிடுறார். விழிப்பாளர் உணர்வுள்ள நிலையில கண்டிப்பா சில பேருக்கு அந்த ட்ரீம் சொல்லுவாங்க. ஸ்டேட்டு போற கால்நிலை போறப்போ அதை கனவா காணுவாங்க. வர போறத கூட இன்சூரன்ஸ் முன்னாடியே சொல்றாங்க மூன்று மனிதனுக்கு. ஆனா அங்க ஜாகிரதையில இல்ல, உள்ள மனம் ஒடுங்கிறதுனால ஜாகிரதை இல்லாதனால அவங்களுக்கு தெரியறது. அது கூட ஏன் தெரியுது, எப்படி தெரியுது? நீங்க கரெக்டான பதில். இப்போ ரொம்ப கிளியரா சொல்றீங்க, இருக்கு அப்படின்னு நீங்க அத்தாரிட்டி பண்ணி சொல்றீங்க. ஆமா இருக்கு, விசேஷ அறிவு மனிதனுக்கு இருக்கு, அந்த 8 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு மூலியமா அவன் அதை தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது இந்த மாதிரி கடல் உள்வாங்க போகுது, இங்க நெருப்பு பிடிச்சு எரிய போகுது அப்படின்றதெல்லாம் அதுதான். அது எப்படி சொல்றான்? ஏன் அது விசேஷ அறிவா அங்க மாறுது? விசேஷ அறிவு அங்க எப்படி வேலை செஞ்சிச்சு? அகங்காரம் இருக்காது. ஆமா, சாட்சியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் பண்றேன்றது இல்லை, நான் செஞ்சேன் நான் செய்து இது இருக்காது. தூக்கத்துல வந்து நான்ன்றது கிடையாது. சாட்சி பாவனையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜீவநிலைக்கு போகும், அங்க புலன்கள் கிடையாது. ஆனா இதுதான் விலங்குல வந்து புலன்களால உணரக்கூடியது. புலன்களால அது உணர மாட்டோம். இல்ல அதான் சாமி என்ன சொல்றாரு, மாடை நீ விட்டு விட்டு வந்தால் அது நுகர்வு திறனால் மோப்பம் பிடித்து சொல்றாரு, மோப்பம் பிடிச்சு அது வந்துரும் சொல்லி சொல்றாரு. ஆமா எல்லாமே ஆமா மோப்பம் பிடிச்சு அது வந்துரும் சொல்லி சொல்றாரு. இப்ப அதேதான் மனிதனுக்கு நுகரும் திறன் இருக்கா இல்லையா? இருக்கு இல்ல. கம்மியா இருக்குன்னா அங்க ஏதோ ஒரு தடை இருக்குன்னு தானே அர்த்தம். கம்மியா இருக்குன்றத விடுங்க, அங்க ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இந்த நுகரும் திறன் மோப்பம் பிடித்தல் மனிதனுக்கு குறைவாக இருக்கு. தூங்குகிற சமயத்துல இருக்காரு இல்லையா? இருக்கு இல்ல. சரி, அப்புறம் எப்படி அவனுக்கு வந்து தூங்குகிற பொழுது விசேஷ அறிவு உண்டு? தன்னுணர்வு இருப்பவன் தூங்கவே மாட்டான். தன்னுணர்வு இருப்பவன் தூங்க மாட்டான்.
தூங்காமல் இருப்பான். அதாவது அவனுக்கு வெளியில் நடக்கிறதுன்னு தெரியும், உள்ளேயும் ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். செயல்பாடு எதுவும் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும்போது இந்த சுவாசம் உள் சுவாசத்துக்காக செயல்பாட்டுக்கு வருது. நம்ம செயல்பாடு இல்லாம ஒண்ணும் அந்த உடல் மட்டுமே வீட்டுலவே இருக்கிறதால தூக்கத்துல இருந்தாலும் அது செயல்பாட்டு பண்ண முடியாது. அது என்னன்னா, ஏன் சாமி மனிதனுக்கு விசேஷ அறிவு இல்லைன்னு சொல்றார் ஒண்ணு. ஆனா விசேஷ அறிவு இல்லாத மனிதனை பேரறிவு உடைய ஞானியாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு கொடுத்திருக்காரு. இது ஒன்ன விட்டுட்டாரு, அது பெருசா ஒன்ன கொடுக்குறாரு. அடைய முடியாததே அடைய முடியும்னு சொல்லும் பொழுது இது விசேஷ அறிவுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா விசேஷ அறிவுடைய எந்த விலங்குகளும் ஞானம் அடைவதில்லை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். எந்த விலங்கும் ஞானம் அடைதல் கிடையாது. அப்ப விசேஷ அறிவு பெரிய நிலை இல்லை அப்படின்றத இங்க உறுதிப்படுத்துறாரு. அதை செஃப்ரெக்ட் தான் பண்றாரு. இது விசேஷ அறிவுப்பா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது சின்ன விளக்கு, இது பெரிய விளக்கு. அதுதான் எதன் மூலமாக நடைபெறுகிறது. நம்ம அதைத்தான் இங்க பிடிக்க போறோம். எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. எதன் மூலமாக அது நடைபெறுகிறது, அந்த டிஃபரன்ஸ் சாமி அங்க சொல்லியிருக்காரு. அந்த வித்தியாசத்தை சொல்லியிருக்காரு. அந்த கதையை சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. கரெக்ட். என்ன சொல்றாரு சாமி? நீ ஒரு மாடை கொண்டு போய் பழக்கப்படாத இடத்துல 10 அல்லது 20 நாளிகை தூரம் நீ விட்டுட்டு மற்ற விலங்குகளால் பாதிப்பு இல்லாத வண்ணம் விட்டுட்டு நீ வந்துரு. அது அதனுடைய வீட்டுக்கு திரும்ப வந்துடும். எப்படி வருதுன்னா, மோப்ப சக்தியால் நுகர்ந்த தன்மையில வந்துடும் அப்படின்றார். உறுதியா அது நடக்கும். இப்ப சமீபத்துல நடந்தது, எங்க தெருவில் இருந்த தெருநாய் வளர்ந்ததை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டு வந்துட்டானுங்க. ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தாண்டி விட்டு வந்துட்டானுங்க. 1 வாரம் ஆச்சு, 3 நாள். அப்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும், இங்க வளர்ந்த நாயின்னு. கடைசியில பார்த்தா அது 4ஆவது நாள் காலையில வாலாட்டிக்கிட்டு நிக்கு. மாடு எல்லாம் வித்துருவாங்க கிராமத்துல. 7 கிலோமீட்டர் கண்ணாடி எப்போ விட்டுருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்க, தலையில அந்த கொம்புல கயிறெல்லாம் சுத்தி விட்டுட்டாங்க. அது கரெக்டா எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. 7 கிலோமீட்டர் கண்ணாடி. ஆமா. அப்ப சாமி என்ன சொல்றாரு, நீ அப்படி மாடை விட்டுட்டு வந்துருவ, அது மோப்பம் பிடிச்சு வந்துரும், சரியா? ஆனா நீ உன்னைய கொண்டு போய் விட்டுட்டு வந்தா நீ வர முடியாது. அப்ப உன்னிட்ட என்ன இல்லைன்னு கேட்கிறார், என்ன இருக்குன்னு கேட்கிறார். என்ன இருக்கிறதுனால என்ன இல்லை? என்ன இப்ப யார் சொன்னார்? மோப்ப சக்தி இல்லை, தடைபடுதல்னு சொல்றோம் இல்லையா? சாமி அதுதான் சொல்றாரு. விருப்பு வெறுப்பு என்கிற ஒன்று உன்னிட்ட இருக்கிறதுனால உன்னுடைய நுகரும் திறன், விலங்கும் நம்மளும் ஒண்ணுதான். அறிவு மட்டும்தான் விசேஷ அறிவுன்னாரு. விலங்கும் இருகாலி ஜீவின்னு சொல்லி சாமி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அப்ப விலங்கும் நம்மளும் ஒண்ணுதான், அறிவு மட்டும்தான் விசேஷ அறிவுன்றார். நுகரும் திறனும் ஒண்ணுதான், எல்லா உயிர்களுக்கும் படைக்கப்பட்டதுதான் அது. ஏன்னா ஏக ஜீவ தத்துவத்துல அது எல்லாமே ஒன்னாதான் வருது. அப்ப நுகரும் திறன் நமக்கு எங்க தடைப்படுதுன்னா, விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு எப்ப நமக்கு ஏற்பட்டதோ அப்பொழுது நுகரும் திறனானது இப்ப இவர் சொன்ன மாதிரி கம்மியா இருக்குன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல அது போகலைன்னு அர்த்தம். ஏன் போகலை அப்படின்னா, அந்த நுகர்வும் திறனை தாண்டி மனமானது வியாபித்திருக்கு. எது வியாபித்திருக்கு? மனமானது வியாபித்திருக்கு. மனமானது வியாபித்து இருக்கிறதுனால நுகர்வு திறன் கொண்ட இருக்கக்கூடிய அந்த அறிவானது சுருங்கி இருக்கு. அறிவு என்ன ஆயிடுச்சு? சுருங்கிருச்சு. அதனால நமக்கு விசேஷ அறிவு தடைபட்டு இருக்கு. விசேஷ அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். இது கதையா? சரி, இப்ப இந்த விசேஷ அறிவு நமக்கு உண்டாக என்ன செய்யணும்? இதான் பலகை என்ன கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க. என்ன செய்யணும்?
சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நல்ல பண்ண அடுத்த டைமென்ஷன் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. கண்ணு மூலியமா நம்ம பார்க்க முடியாது, காதல் நீங்க சொன்ன மாதிரி சவுண்ட்ஸ் வந்து கேட்கணும், அதெல்லாமே நடக்குது இல்லை. அப்ப அதெல்லாம் இந்த தத்துவம் தான் அப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கு. ஆமா, இதுலதான் வரும் அது. பாருங்க அந்த கதையில சாமி என்ன சொல்றாரு, உங்கள் தொழுவத்தில், என்னது உங்கள் தொழுவத்தில், அவர் என்னுடைய தொழுவத்தில் சொல்லல, உங்கள் தொழுவத்தில் பிறந்ததோ அல்லது சில ஆண்டுகளாக நீங்கள் வளர்த்ததோ, என்ன சொல்றாரு, நான் தான் சொன்னேன் விலங்குன்னு சொல்லி அவர் மாடை தான் சொல்றாரே தவிர அங்க சிங்கம் புலி கரடிய கொண்டு வரல. ஏன் அப்படின்னா மனம் என்பது மாடு, மாடு அடங்க ஜீவன் அடங்குன்றான். மாடுனா மனசு, மனம் அடங்க ஜீவன் அடங்கும். அப்ப உங்களுடைய தொழுவம் என்பது உடம்பு. உங்கள் தொழுவத்தில் பிறந்ததோ, மனம் எங்கிருந்து பிறக்கிறது, ஜீவன்ல இருந்து பிறக்குது. உங்களால் சில ஆண்டுகள் வளர்க்கப்பட்டதோ, அதேதான் நீதான் அதுக்கு சோறை போட்டு நீ என்ன செய்யற, நீதான் வளர்க்கிறன்ற. அப்ப அங்கேயே பிறந்தது, நீயே சோத்தை போட்டு வளர்க்கிற மாடை. என்ன சும்மா சொல்லல அவரு, அமாவாசை இருட்டில்ன்றார். அமாவாசை இரவில், அங்கதான் நம்ம நுட்பமா கவனிக்கணும். நமஸ்காரம். அமாவாசை இருட்டில், ஏன் அவர் ஒரு பிரதோஷம் ஒரு கிருத்திகை நாளுன்னு சொல்லல, சொல்லாம அமாவாசை இருட்டில். அமாவாசை இருட்டுனா வெளியில உள்ள கேக்குறேன். இப்ப மாடுனா மனம் பார்த்துட்டோம், தொழுவம்னா உடம்புன்னு பார்த்துட்டோம், அமாவாசை இருட்டுன்றாரு. இடம் கரை சரி, அது வந்து கொண்டு போய் விடுற இடம் இருட்டுன்றாரு. பழக்கப்படாத இடம்ன்றாரா, சுழுமுனை நமக்கு பழக்கப்படாத, நமக்குன்னா மனசுக்கு பழக்கப்படாத இடம். சரியா, அது பாருங்களேன் சொல்லும்போது நல்லா சொல்றாரு, 10 நாளிகையோ அல்லது 20 நாளிகையோன்றார். 10 நாளிகையோ அல்லது 20 நாளிகையோன்றார். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு நாளிகை 24 நிமிஷம். சரியா, 10 நாளிகை 240 நிமிஷம், 4 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். அப்புறம் அல்லது 20 நாளிகையோன்றாரு. ஏன் இந்த அல்லது சொல்லணும்? 10 நாளிகையோட அவர் கட் பண்ணிருக்கலாம்ல, ஆனா அல்லது 20 நாளிகையோன்றார். அப்ப 4 நாளும் 8 மணி நேரம். அமாவாசை இருட்டில் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இடத்துல, பழக்கப்படாத இடத்துக்கு கொண்டு போய் மற்ற விலங்குகளால் தொந்தரவு இல்லாத வண்ணம் அந்த மாடை விட்டு விட்டு வந்தால் அது அதனுடைய மோப்ப சக்தியால் அதனுடைய வீட்டுக்கு வந்து சேரும்ன்றார். மாடு என்பது மனம். அதான் ஓனா சொல்லிட்டு வரேன். மாடுன்றது மனம், பழக்கப்படாத இடம் என்பது சுழுமுனை, அது பிறந்தது சுழுமுனை. சரியா, இந்த நாளிகை தூரம்ன்றாரு. 10 நாளிகையோ 20 நாளிகையோன்ட்டார். அப்ப 4 மணி நேரமும் வருது, அல்லது 20 மணி நேரம்னா இங்க 8 மணி நேரமும் வருது. கரெக்ட். 10 நாளிகையோ அப்படின்னா காலையில 4 மணி நேரம். நம்ம கணக்கு 3:20 தான், ஆனா ஆசிரம கணக்கு 2 மணி. 2 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா 4 மணி நேரம். அதான் சாமி அதை அப்படி சொல்றாரு. நம்ம கணக்கு 3:20க்கு ஆரம்பிக்கிறோம். சரியா, அப்ப அது 4 மணி நேரம். சரியா, அல்லது 8 மணி நேரம்ன்றது அவங்களுக்கு, யாருக்கு? ஆசிரமவாசிகளுக்கு. தேவைப்பட்டா நம்மளும் எடுத்துக்கலாம். அதனால 10 அல்லது 20 நாளிகை. சரியா, இருக்கக்கூடிய தூரத்தில் இன்னும் 4 மணி நேரம் நீங்க என்ன செய்றீங்க?
பண்றீங்க. மாடை ஓட்டிட்டே இருக்கீங்க. மாடை என்ன செய்றீங்க? 4 மணி நேரம் ஓட்டி போயிட்டே இருக்கீங்க. பழக்கப்படாத ஊர், இடம், சுழுமுனை. மற்ற விலங்குகளால் பாதிக்கப்படாத வண்ணம் புலன்கள், மற்ற விலங்குகளால் பாதிக்கப்படாத வண்ணம் மாட்டை அந்த இடத்தில் விட்டு நீ வந்து விட்டால் தானே எப்ப வரும்? அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இங்க கவனிக்க வேண்டியது மற்ற விலங்குகளால் பாதிக்கப்படாத வண்ணம். சாமி அறிவுறுத்துறார். ஐம்புலன்கள் மற்ற விலங்குகளால் பாதிக்கப்படாத வண்ணம். ஆமா, வந்துருது இல்ல? எல்லாமே வந்துருது இல்ல? இல்லையா? அப்ப அந்த மாடு தானாக வீட்டுக்கு வந்துவிடும் அப்படின்ற. இப்ப பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு, விசேஷ அறிவு என்பது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எப்படி உண்டானது என்றால், அவைகளுக்கு விருப்பு வெறுப்பு என்று சொல்லக்கூடிய உணர்வு கிடையாது, தனக்கென்று சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை கிடையாது அப்படின்றார். இங்க இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சா, அப்புறம்தான் இங்க என்ன சொல்றாருன்னா 10 நாளிகை அல்லது 20 நாளிகைன்றாரு. இந்த 10 நாளிகை என்பது 4 மணி நேரம் என்றால் நம்மளுடைய கணக்குக்கு அது அதிகாலை பிரம்ம முகூர்த்த தியானமாகும். சரியா? உங்களுக்கு என்ன கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும், உலகத்துல என்ன வேணாலும் கஷ்டம் இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சின்சியரா தவம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் எந்த கஷ்டமா இருந்தாலும் தூக்கி தூர வச்சுட்டு அந்த அதிகாலையில அந்த 2 மணி 2:30 மணிக்கு நீங்க உட்கார போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தவிர வேற சிந்தனை இருக்காதுன்னா அங்க விருப்பு வெறுப்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அந்த பிரம்ம முகூர்த்த தியானத்துல உங்களுக்கு அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லைன்னா வராது. ஏன் வராதுன்னா 2 மணிக்கு ஒரு கடங்காரன் உங்க வீட்டை தட்டி காசு கேட்க வரமாட்டான். 10 மணிக்கு மேலேயே வரமாட்டான். நல்லா புரிஞ்சுது, வரமாட்டான். நீங்களும் யாரையும் தேடி போய் காசு கொடுக்க போறதும் கிடையாது. இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், அது வேற விஷயம். இல்ல, கொடுக்க போறது கிடையாது. 2 மணிக்கு நமக்கு உலகம் சார்ந்த ஏதாவது தேவைகள் இருக்கான்னா கிடையாது. அதுக்கு மேல அதை விதண்டாவாதமா பண்றோம்னா அது கொழுப்பு திமிரு, அது வேற விஷயம். அதை விட்டுருங்க. தவவாதிகளுக்கு சொல்றேன் நான். அது இப்போ பொது வாழ்க்கையில மக்கள் இன்னைக்கு ஐடி கம்பெனி அது இது வந்துருச்சு, 2 மணிக்கு சாப்பிட்றவங்களாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவோம். நமக்கு சொல்றேன் நான். அப்ப அங்க விருப்பு வெறுப்பு என்கிற மனநிலை நமக்கு விட்டு போகுது. விருப்பு வெறுப்பு என்கிற மனநிலை விட்டு போனால் அறிவு அந்த இடத்தில் விசேஷ அறிவாக மாற ஆரம்பிக்கின்றது. அந்த விசேஷ அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். விசேஷ அறிவை நாம பயன்படுத்தணும். ஒரு தவவாதிக்கு விசேஷ அறிவு வேணும். பேரறிவு என்பது ஞானம், நிறைந்த ஞானம். அது எதுவுமே செய்யாது, நல்லா கேட்டுங்க. ஆனால் விசேஷ அறிவு என்பது உங்களுக்கு எது முன்னாடி தீங்கு வரப்போகிறது, நன்மை வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியது விசேஷ அறிவு. அதை தான் பறவைகளும் விலங்குகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அது தப்பிச்சு போயிட்டே இருக்கு, நமக்கும் சேர்த்து உதவி பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு சயின்ஸு அவைகளை வச்சுதான் எல்லாத்தையும் நகர்த்திக்கிட்டே போயிட்டே இருக்கான், கண்டுபிடிக்கிறான். இல்ல அப்படிதானே பண்றான். அப்ப அது அவன் நமக்கு அது உதவி செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம பிரம்ம முகூர்த்த தியானம் செய்யும் பொழுது 10 நாளிகை தூரம் மாட்டை ஓட்டிட்டு போகணும். ஆமா, 10 நாளிகை தூரம் என்பது 4 மணி நேரம். 4 மணி நேரம் நீங்கள் கதாகதம் நடத்தி கொண்டு போய் அந்த மாட்டை அதற்கு பழக்கமில்லாத இடமான சுழுமுனையில் விட்டு நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா அது அதனுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கும். அதன் பிறகு இப்ப பாருங்க, அதன் பிறகு விடிஞ்சிருமா? விடிஞ்ச உடனே உலக வேலைகளுக்கு வந்துடும். சரியா? இப்பதான் இது மாட்டுக்கு பழக்கம் இல்லாத ஊர். எது விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது மாட்டுக்கு பழக்கம் இல்லாத ஊர். இது எவ்வளவு நேரம் போகுது? 12 மணி நேரம் போகுது. 12 மணி நேரம் போகுது. இயற்கையாகவே நீங்கள் தூங்க போயிடுவீங்க. இயற்கையாகவே தூங்க போயிடுறீங்க.
இப்ப மாட்டுக்கு பழக்கமான வீடுன்றது தூங்கும் பொழுது சாதாரணமாவே அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், உள்ள வர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்ப இது 8 மணி நேரம், 10 மணி நேரம் அல்லது 20 மணி நேரம் சொன்னாரா? சரி, 10 நாளிகை அல்லது 20 நாளிகை சொன்னாரா? அப்ப 8 மணி நேரம் எங்க வருது? தூக்கத்துக்கு வருது. கணக்கு டாலி பண்றாரா? சரியா? தவத்துக்கு அது பொருந்தும், தூக்கத்துக்கு பொருந்தும். இப்ப 10 அல்லது 20 நாளிகையோ உள்ள தூரத்தில் நீ மாடை பழக்கமில்லாத இடத்தில் விட்டேன்னா அது தானா வரும். அப்படின்னால் நீங்கள் இந்த 8 மணி நேரம் கழித்து திரும்ப மாடை எங்க செய்றீங்க? விடிஞ்சதுக்கு அப்புறம் பழக்கம் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுறீங்க. டெய்லி அது என்ன செய்யுது? மோப்பம் பிடிச்சு நைட்டு தூங்கும் போது வீட்டுக்கு வந்துடுது. சரியா? அப்ப நம்ம தான் என்ன செய்யறோம்? மாடை வேணாம் வேணான்னு சொல்லி மாத்தி மாத்தி கொண்டு போய் விடுறோம். மாடு கரெக்டா தான் இருக்கு. மாடு வளர்க்குறவன் தான் சரியில்லை, மாடு சரியா இருக்கு. இதுதான் விஷயம். இங்க மாடு கரெக்டா இருக்கு. அப்ப இது அதிகாலையில 10 நாளிகை நீங்க ஒழுங்கா மாடை மேய்ச்சீங்கன்னா, கரெக்டா மாடு மேய்க்கல என்ன சொல்றோன்னே திருப்பி வந்துரும். அதுதான் விஷயம். அப்பொழுதுதான் விசேஷ அறிவு உண்டாகுதுன்றார் சாமி. அந்த விசேஷ அறிவு தவவாதிகளுக்கு முக்கியம். எதுக்கு அப்படின்னா, இயற்கையினால் வரக்கூடிய நன்மை தீமைகளை அறிந்து பேரறிவாக போகக்கூடிய அந்த ஞான நிலைக்கு போகக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை சரி செய்வதற்காக விசேஷ அறிவு ஒரு தவவாதிக்கு தேவைன்றார். அதனாலதான் விலங்குகள்ல மாடை உதாரணமா சொன்னார், பறவைகளை காமனா சொன்னார், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏககதி உண்டுன்னு சொன்னார். ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஞானம் உண்டுன்னு எங்கேயுமே சொல்லல. காரணம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மன ரீதியான செயல்பாடு கிடையாது. ஆமா, மன ரீதியான செயல்பாடு கிடையாது. அதாவது சிந்தித்ததன் மூலம் எண்ணம் உதித்து எண்ணத்தின் மூலம் அதை செயல்முறை வடிவ திட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கான அமைப்பு அது அவைகள்கிட்ட கிடையாது. ஒரு பறவை கூட தான் முட்டை போட போறேன், குஞ்சு பொரிக்க போறேன்னா தான் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கூடு கட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த கூட்டுல அது வசிக்காது. அது கூட என்னன்னா இன்னொரு உயிரை காப்பாத்துறது, தன் மூலமாக வரக்கூடிய இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்காக. அதான் சாமி பறவைகள் போல் வாழ பழகி கொள்ளுங்கள்னு சொல்லி சாமி சொன்னார். மேலேயே இருந்து பழகுங்கள், கீழே வந்தீங்கன்னா அடிபட்டுருவீங்க. மேலேயே இருந்து பழகுங்கள்ன்றது மேல போயிடும். இறக்கை முழுத்ததுக்கு அப்புறம் எந்த குஞ்சையும் வச்சுக்கிறது கிடையாது பக்கத்துல. ரேதோட பழகிட்டா தானா பத்தி விட்டுரும். அப்படித்தான் மகன் எனக்கு காமிச்சான். சும்மா நீ போப்பா, நீ இதே கதையை சொல்லிட்டே இருக்க, இங்க வா, பறவை வீடெல்லாம் கட்டுது பாரு, காசெல்லாம் சேர்த்து வைக்கும் சொல்லி ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு எனக்கு காமிச்சேன். நான் அவனுக்கு ஒரு நாள் கதை சொல்றேன், சாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காருடா, பறவைகள் மாதிரி வாழ பழகணும்னு சொல்லி. என்ன சொல்லியிருக்காரு சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரெஸ்டா கதை கேட்டானுங்க. நான் அந்த கதையை சொல்லிட்டே இருக்கேன். சரி பரவாயில்ல கேட்குறானுங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுன்னு சொல்லிட்டு, ஜீவன் டிவியை போடுறான்னு சொல்லி டிவியை போட்டு போய் உள்ள போய் டைப் பண்ணி கார்ட்டூன் படத்தை எடுத்துட்டாங்க. அங்க பார்த்தா பறவை வீடு கட்டுது, பேங்க் வச்சிருக்கு, பணம் என்னது, அது ஒரு செஷன் போயிட்டே இருக்கு. இதுக்கு என்னப்பா சொல்றேன்னா, ஐயோ தேவையில்லாம மாட்டிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல டிவி அமுத்திட்டு போயிட்டானுங்க. நான் திரும்ப கூப்பிட்டேங்க வாங்கடா அப்படின்னு. எங்கடா அந்த பறவையும் பேங்க்கும் அப்படின்னு. அது படம் முடிஞ்சு போச்சு, இப்போ கேட்குற அப்படின்னு. அது மாதிரி தான் படம் முடிஞ்சு போச்சா, போயிடுச்சா, அது மாதிரி தான் உனக்கு எப்பொழுது ஜாக்கிரதை வருகிறதோ, இப்போ உனக்கு சொன்னா புரியாது, நீ வளர்ந்து வரும்போது அப்ப தெரியும். அது மாதிரி தான் நம்ம பறவைகள் மாதிரி இருக்க பழகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னேன். பேச முடியல இப்போ அவனுங்கள்ட்ட. நம்ம ஒரு ட்ராக்ல போனா அவனு ஒரு ட்ராக்ல நமக்கு படம் காட்டுறதுக்கு வச்சிருக்கானுங்க, எல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. அது மாதிரி சாமி பறவைகள் போல இருக்க பழகுங்கள்ன்றார். விசேஷ அறிவை உண்டாகும்ன்றார், ஏற்படுத்து, விசேஷ அறிவை உனக்குள்ள வர வச்சுக்கன்றார்.
விருப்பு வெறுப்பு இல்லாத நேரம் அந்த விசேஷ அறிவு வேலை செய்கிறது, அது பிரம்ம முகூர்த்தம். அதுக்கப்புறம் மாடு வெளியில வந்துடுது. எதுக்கு? உலகாயுத விஷயங்களுக்கு மேய்வதற்காக வந்துடுது. திரும்ப போறீங்க, படுக்கிறீங்க, மேய்ஞ்ச மாடு எங்கெங்கேயோ ஊர் பேர் தெரியாத இடத்துல எல்லாம் மேய்ஞ்சிட்டு என்ன செய்யுது? வீட்டுக்கு வந்துடுது. அந்த 8 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுது. அப்போ விசேஷ அறிவு இருக்கு. அம்மா சொன்னது கரெக்ட். அப்போ விசேஷ அறிவு இருக்கு, ஜாக்கிரதையில இல்லை. அதனாலதான் உனக்கு அது கனவா காட்டுது, ஒரு அசிரீரியா காட்டுது, ஒரு வார்த்தையா காட்டுது. ஆனா நீயா சொல்ல முடியாது, ஏன்னா ஜாக்கிரதையில கிடையாது. இதே பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது அது நீயே உன்னை உறுதியா சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ வந்துருவ. இதுக்குள்ள எல்லாமே அடங்கும். இப்ப அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் சொன்னாங்க, இதெல்லாம் அதுல வந்துருமா? ஏன்னா அதுல வந்துடும். அது பூரா எல்லாமே வருது அதுல. அதனால நமக்கு அறிவு இருக்கு, பேரறிவு இருக்கு. அது சித்த வித்தையினால நம்ம பயிற்சி செய்து அந்த நிலையை நம்ம அடைய போறோம். இடையில விசேஷ அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அது விருப்பு வெறுப்பு என்று சொல்லக்கூடிய உணர்வுகளால நுகர்தல் என்ற சொல்லக்கூடிய நுகர்வு என்பது, அந்த நம்ம முகர்ந்து பார்க்கக்கூடிய சக்தி என்பது எல்லா விலங்குகளுக்கும் அது விசேஷமானது. மனிதனை தவிரன்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு மறைக்கப்பட்டுருச்சுன்றார். உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளையும் நுகர்வு தன்மையால் தான் அதனுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது. நல்லா கேட்டுங்க. நம்ம கதாகதம் செய்வது கூட ஒரு வகையில் நுகர்வுத்தன்மை உடையதுதான், ஏற்றி இறக்குவது இல்லையா? மூக்க மறந்துடணும், அண்ணாக்கு வழியாக தான் நீங்க சுவாசிக்கணும்னு சொல்றோம்ல, கரைஞ்சு போயிடும் இல்லையா? நம்ம சொல்லும் போது என்ன செய்யறோம்? மூக்க மறந்துடணும், அண்ணாக்கு வழியாக தான் நீங்கள் சுவாசிக்கணும் என்பதே அது ஒரு நுகர்வுத்தன்மை. ஒரு ஸ்மெல்ல நீங்க வாசம் பிடிக்கிறீங்கன்னா இப்படின்னு தானே பண்றோம். அது ஒரு சுவாச முறை தானே. அது அதவே நாம அண்ணாக்கு வழியாக உட்செலுத்தி செய்கிறோம். இது விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மையை கொண்டு விசேஷ அறிவு உணர்வு உண்டாவதற்கு வழிவகுக்கும். ஆனால் எப்பவுமே பிரம்மமுகூர்த்த தவம் செய்யும் பொழுது நாம அந்த நேரத்துல நமக்கு விசேஷ அறிவு உண்டாகும்படியான ஒரு உணர்வோட தான் நம்ம செய்யணும். அந்த விசேஷ அறிவு உண்டாகும்படியா செய்ய வேண்டியதாக இருந்தால் மனதிற்கு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. எதுக்கு இருக்கக்கூடாது? மனசுக்கு இருக்கக்கூடாது. ஏன் அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படின்னா எல்லாரும் தூங்குவான், உங்களுக்கு தேவை இருக்காது, நீங்க தான் எந்திரிப்பீங்க. அப்போ மனம் வெளியில போகாது, இருக்கும், அது ஜாஸ்தியா இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க. ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மெல்லாம் பெரிய ஆட்கள், ஒரு குழந்தை இங்கேயே விளையாண்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு 2 குழந்தையினுடைய சவுண்ட் வெளியில கட்டுச்சுன்னா என்ன செய்யும்? வெளியில போயிடும். அது மாதிரி தான் நம்மளுடைய மனம். அதிகாலையில நீங்க எழும் பொழுது உங்கள்கிட்டயே இருக்கும், அது குழந்தை மாதிரி. அதுவே நேரம் ஆக 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 ஒருத்தர் 10ஆக 10 20ஆக 30ஆக பக்கத்து வீடு அப்படி இப்படி எந்திரிக்கும் பொழுது இந்த மனமானது என்ன செய்யணும்? நமக்கு உண்டானவனெல்லாம் வந்துட்டான் வெளியில. ஆமா, எல்லா மாடும் மேய்ச்சலுக்கு வந்துருச்சு, நம்மளும் என்ன செய்வோம்? மேய போயிடுவோம்னு சொல்லி அது வெளியில போக ஆரம்பிச்சிடும். இப்ப பிரச்சனை அதுதான் நமக்கு. அதனால நாம அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத மனதோடு, மனதுக்கு விருப்பு வெறுப்பு வரக்கூடாது, அதோட நாம இந்த பிரம்ம முகூர்த்த தியானம் செய்யும் பொழுது உணர்ந்து செஞ்சோமானால் அறிவு விசேஷ அறிவாக மாறும். அந்த விசேஷ அறிவை வச்சு நாம என்ன வேணாலும் சாதிக்கலாம். நீங்க பேரறிவு அடைவதற்கு முன்னதாகவே அதை சாதிச்சு முடிச்சிடலாம். அது பெரிய வேலை இல்லை. பேரறிவு என்பது ஞானம், ஞானத்தினுடைய உச்ச நிலை. அது ஏது மற்ற நிலை பூர்ணத்துவமாகிறது. அது போறதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் இங்க சாதிக்கலாம். இந்த சாதனை உங்களை நிலைநிறுத்தும். இந்த சாதனை அங்கிட்டு போகாதரா, போனேன்னா விழுந்துருவ அப்படின்னு சாதாரணமா நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அது விசேஷ அறிவுல இருந்து சொல்றது. நடந்துருச்சுன்னா அது உங்களை அங்க, ஆமா அவர் சொன்னாரு நான் மீறி போயிட்டேன் நடந்துருச்சுன்னா அது ஒரு விசேஷ அறிவுல இருந்து சொல்றது. ஆமா, எல்லாமே அதுல வந்துடும். அந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களுக்கு சித்தாடல், ஆமா, இருக்கிறவங்களுக்கு வராது. விருப்பு வெறுப்பு யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு தான் அது கைகூடும். ஆமா, இல்லைன்னா வரவே வராது. ஏன்னா தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான் அப்படின்றதுக்காக. சரியா? அதனால என்ன செய்யணும்? மாடை கரெக்டா மேய்க்கணும். மாடை கரெக்டா மேய்க்கணும். ஆமா, அதனால சாமி நம்மளெல்லாம் மாடு மேய்க்க விட்டுருக்காரு.
கரெக்டா மேய்ச்சா அது வீடு வந்து சேரும், இல்லைன்னா திருவிழாங்காடு தான் போய் சேரும். 4 மணி நேரம் தொடர்ச்சியா வாட்ச் பண்ணும்போது உடம்பு சப்போர்ட் பண்ணும்போது எல்லாம் வாயு இதெல்லாம் வந்து கனமாயிருதுன்னா தண்ணி குடிச்சா கூட எரிச்சல் வர மாதிரி தொடர்ச்சியா பண்றதா? நம்ம அந்த 3 இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தொடர்ச்சியா பண்ணும்போது அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் நிறைய வந்து அதுதான். இப்ப இதுல என்னன்னா விரும்பி படித்தல்னு ஒண்ணு இருக்கு. விரும்பி கட்டாயப்படுத்தி பண்ணணும்னு பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. பண்ணணும் கடமைக்கு பண்றது. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு நம்ம பார்க்கணும். சரியா? இந்த விரும்பி படித்தல் பண்ணும் பொழுது 4 மணி நேரம் இல்லை, அதை தாண்டி கூட நீங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நீங்க பண்றீங்களோ இல்லையா, அது நடந்துட்டு தான் இருக்கும். ஆமா. கட்டாயப்படுத்துதல் என்பது 4 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல நீங்க வெளியில் வந்துருவீங்க. அவ்வளவுதான்ப்பா என்னால முடியும். கடமைக்கு பண்றது 4 மணி நேரம் உட்காந்துருப்பாரு, ஆனா தூங்கிட்டே இருப்பாரு. இது கடமைக்கு பண்றது. 4 மணி நேரம் அங்கேயே இருக்கணும், எந்திரிச்சும் போகக்கூடாது. ஆனா நான் அங்கே ப்ரெசன்ட்ல தான் இருக்கேன், அது என்னுடைய கடமை. நான் தூங்குறேன் தூங்கலை நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் அவன் முன்னாடி இருக்கனா இல்லையா, அதை மட்டும் தான் நீ பார்க்கணும். நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். இது கடமைக்கு பண்றது. இது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பார்க்கணும். அதே மாதிரி வித்தையை சரியாக பண்ணக்கூடிய எவருக்கும் 4 மணி நேரம் என்பது பெரிய விஷயம் அல்ல, கிடையாது. இது நாங்கள் கொடைக்கானல் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஆமா, இது நாங்கள் கொடைக்கானல் கிளாஸ்ல அதை அனுபவிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஏன்னா காலையில பண்ணுவோம், கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஜபம். அது இல்லை. ஆமா, அது கண்டினியூவா நம்ம பண்ணும்போது அது விரும்பி பண்ணுதல். விரும்பி பண்றாங்க. விரும்பி பண்ணும் பொழுது ஏன் இவர் வைராக்கியத்தோட பண்ணும்போது ஏன் அவர் முடிக்கிறாரு, இவர் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருக்கலாம்ல அப்படின்ற சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க உடல் எரிச்சலோ இதோ எதுவுமே வராது. அது மீறி நமக்கு உடல் ஒத்துழைக்கல அப்படின்னால் அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் சாமி சொல்லக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பு தான். வேற எதுவுமே அங்க காரணமா இருக்காது. உணவோ வேற எதுவுமே காரணமா இருக்காது. விருப்பு வெறுப்பு தான். ஏன்னா நீங்க உணவை காரணமா சொன்னாலும் நீங்க விரும்பி சாப்பிட்டது தான் முதல் நாள். அங்கேயே விருப்பம் வந்துருச்சுல்ல, நீங்க விரும்பி சாப்பிட்டது தான். அப்ப அது வந்து இம்சை பண்ணத்தானே செய்யும். அப்ப அந்த விருப்பம் நீ விட்டேன்னா கிடைக்கிறத சாப்பிட்டு பேசாம இருந்தேன்னா அது தொந்தரவு பண்ணாதுல காலையில உடனே. அப்படின்றதுதான் சாமியினுடைய கோட்பாடுங்க. சரியா? அதனால எப்பொழுதுமே அதிகாலை ஜபம் மிகவும் கவனமாக, நுட்பமாக, நிதானமாக, மென்மையாக, ரொம்ப அணுகுமுறையோட பண்ணணும். அதிகாலை ஜபம் பயத்தோட பண்ணணும். பண்ணினோம்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரியா? சரி, நமஸ்காரம்.